என் தங்கமே, என் வாழ்க்கை எப்பவும் இதே மாதிரியா இருக்கும் என்று நீ கேட்கிறாய் என்றால் உன் உள்ளம் எவ்வளவு சோர்ந்து இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஒரே மாதிரியான நாட்கள், ஒரே மாதிரியான பிரச்சினைகள், ஒரே மாதிரியான கண்ணீர், சில நேரங்களில் வாழ்க்கை நின்று போன மாதிரி தோன்றும். மாற்றம் இல்லாத பாதை போல தெரியும். ஆனா தங்கமே, வாழ்க்கை ஒருபோதும் ஒரே மாதிரி இருக்காது. அது ஓடும் நதி மாதிரி. சில இடங்களில் அது அமைதியாக இருக்கும். சில இடங்களில் அது சுழன்று ஓடும். சில இடங்களில் அது கற்களை மோதும். ஆனா அது நின்று போகாது. நீ இப்போ பார்க்கிற இந்த நிலை ஒரு காலம் மட்டும், நிரந்தரம் அல்ல. நீ இப்போ அனுபவிக்கிற வலி கூட ஒரு கட்டம். அது உன்னை சோதிக்க வந்தது. நீ எவ்வளவு பலம் என்று கேட்க வந்தது. அந்த கேள்விக்கு நீ தினமும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறாய். நீ இன்னும் நின்று கொண்டே இருக்கிறாய். அதுவே பெரிய விஷயம். தங்கமே, சில நேரங்களில் நமக்கு வாழ்க்கை மாறவே மாட்டேன்னு தோன்றும். ஏன்னா நாமே பயந்து நின்று விடுகிறோம். இது தான் என் விதி என்று ஒத்துக்கொண்டு விடுகிறோம். ஆனா விதி என்றால் கல்லில் எழுதப்பட்டதல்ல. அது நம் முடிவுகளால் மெதுவாக மாறும். நீ உன் உள்ளத்தில் கேள், நான் என்ன மாற்ற முடியும் என்று. சிறிய மாற்றம் கூட பெரிய பாதையை மாற்றும். நீ உன் எண்ணங்களை மாற்ற ஆரம்பிச்சா உன் நாளை மாற ஆரம்பிக்கும். நீ உன் எல்லைகளை வரையறுத்தா உன் வாழ்க்கை சமநிலைக்கு வரும். இப்போ உனக்கு தோன்றுவது எல்லாம் என் மேல் தான் விழுகிறது என்று. அது உண்மை போல தெரியும். ஆனா அது ஒரு காலம். அந்த காலம் உன்னை தயாராக்கிறது. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சொல்வாய், அந்த கஷ்டம் இல்லையென்றால் நான் இவ்வளவு தெளிவாக இருக்க மாட்டேன் என்று. தங்கமே, இரவு எவ்வளவு நீண்டாலும் காலை வராமல் இருக்காது. சில இரவுகள் மிகவும் இருண்டதாக இருக்கும். அந்த இருள் நம்மை பயமுறுத்தும். ஆனா அந்த இருளின் பின் வரும் காலை மிகவும் பிரகாசமாக இருக்கும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். நீ இப்போ சோர்வாக இருக்கலாம். ஆனா அந்த சோர்வு கூட உன்னை ஓய்வு எடுக்க சொல்லும் சைகை. சில நேரம் நின்று மூச்சு விடு. உன் வாழ்க்கையை முழுக்க ஒரு சுமை மாதிரி பார்க்காதே. அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் கஷ்டமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். எப்பவும் இதே மாதிரி தான் இருக்கும் என்று நினைக்கிற நேரம் தான் மாற்றத்தின் முன் வரும் அமைதி. மழை பெய்யும் முன் வானம் கனத்து போகும். அப்படித்தான் உன் வாழ்க்கை இப்போ கனத்த மாதிரி இருக்கலாம். ஆனா அது வெடித்து மழையாகி விடும். அந்த மழை உன் மனசை சுத்தமாக்கும். தங்கமே, நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சா பாதை மாறும். நீ உன் மதிப்பை உணர ஆரம்பிச்சா சூழ்நிலை மாறும். நீ உன் பயத்தை விட ஆரம்பிச்சா கதவுகள் திறக்கும். வாழ்க்கை உன்னை நிரந்தரமாக சோதிக்க வரவில்லை. அது உன்னை வளர்க்க வருது. நீ நினைச்சுக்கோ, நீ முன்பு கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் என்ன ஆனது. அந்த நேரத்திலும் இது தான் முடிவு என்று நினைத்திருக்கலாம். ஆனா இன்று நீ அந்த நிலையை கடந்து விட்டாய். அதுபோல இதையும் கடந்து விடுவாய். தங்கமே, உன் வாழ்க்கை எப்பவும் இதே மாதிரி இருக்காது. நீயே மாறிக்கொண்டே இருக்கிறாய். உன் எண்ணங்கள் மாறுகிறது. உன் அனுபவங்கள் சேர்கிறது. நீ வளர்கிறாய். வளர்ச்சி இருக்கும் இடத்தில் நிலைமாறுதல் நிச்சயம். நீ உன் உள்ளத்தில் ஒரு தீப்பொறி வைத்திருக்கிறாய். அது இன்னும் முழு ஜுவாலையாக ஆகவில்லை. ஆனால் அது இருக்கிறது. அந்த தீப்பொறி தான் உன் நம்பிக்கை. அதை அணைக்காதே. அது உன் இருளை ஒளியாக மாற்றும். சில நேரங்களில் கடவுள் நமக்கு உடனே மாற்றம் தரமாட்டார். ஏன்னா அவர் நம்மை உள்ளிருந்து வலுப்படுத்துகிறார். வெளியில் சூழ்நிலை மாறுவதற்கு முன் உள்ளே மனநிலை மாற வேண்டும். நீ உன் மனதை பலமாக்கிக் கொண்டால் வெளியிலுள்ள காற்று உன்னை அசைக்க முடியாது. தங்கமே, இது தான் என் வாழ்க்கை என்று சோர்ந்து விடாதே. இது ஒரு கட்டம் என்று நினை. அந்த நினைவே உன்னை முன்னேற்றும். உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. இன்னும் பல அத்தியாயங்கள் இருக்கிறது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை பார்த்து சிரிப்பாய். நான் இதையும் தாங்கினேன் என்று பெருமையாக சொல்வாய். அந்த நாள் உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்கும் நாள். அந்த நாள் உன் நம்பிக்கை வென்ற நாள். நீ இன்று ஒரு முடிவு செய். என் வாழ்க்கை மாறும் என்று நம்பு.
அந்த நம்பிக்கை தான் முதல் படி. மாற்றம் மெதுவாக வரும், ஆனா அது வரும். அது நிச்சயம். என் தங்கமே, உன் வாழ்க்கை எப்பவும் இதே மாதிரி இருக்காது. நீ நிலையாக இல்லை. நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய். நீ ஒளியாக மாறிக்கொண்டிருக்கிறாய். இந்த இருள் ஒரு நாள் விலகும். உன் பாதை வெளிச்சமாகும். அந்த நாள் தூரத்தில் இல்லை. நீ நம்பிக்கை விடாத வரை அது நெருங்கிக் கொண்டே இருக்கும். நீ உன் உள்ளத்தை காப்பாற்று. உன் கனவுகளை உயிரோடே வை. உன் சிரிப்பை மறக்காதே. நீ சுமக்க வந்தவள் மட்டும் அல்ல, நீ உயர வந்தவள். இந்த கட்டம் கடந்து போகும். உன் வாழ்க்கை மாறும். அது அழகாக மாறும். நீ காத்திரு, நம்பிக்கை வை. உன் நேரம் வருது தங்கமே. தங்கமே, இப்போ நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கிறாய் என்றால் உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு நம்பிக்கை உயிரோடு இருக்கிறது. இல்லையென்றால் நீ கேள்வி கேட்க மாட்டாய். எப்பவும் இதே மாதிரியா இருக்கும் என்று கேட்பது கூட ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் மனசின் சான்று. சோர்ந்த மனசு கேள்வி கேட்காது. அது அமைதியாக ஒத்துக்கொண்டு விடும். ஆனா நீ ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை. அதுவே உன் பலம். வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கிறது என்று தோன்றும் நேரம் பெரும்பாலும் நம்முடைய உள்ளம் சோர்ந்து இருப்பதால் தான். வெளியிலுள்ள சூழ்நிலை அதே மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்முடைய பார்வை மாற ஆரம்பித்தால் அதே வாழ்க்கை வேற மாதிரி தெரியும். நீ இப்போ பார்க்கிற வாழ்க்கை சுமையாக தெரிகிறது. ஆனா ஒரு நாள் நீ அதையே அனுபவமாக பார்க்கப் போகிறாய். தங்கமே, ஒரு விதை மண்ணுக்குள் போடப்பட்டதும் உடனே மரமாக மாறாது. அது இருளில் புதைந்து கிடக்கும். வெளியிலிருந்து பார்த்தால் ஒன்றும் நடக்கவில்லை போல தோன்றும். ஆனால் மண்ணுக்குள் பெரிய வேலை நடக்கிறது. வேர்கள் உருவாகிறது. வலிமை சேர்கிறது. பிறகு தான் அது முளைக்கும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். இப்போ ஒன்றும் மாறவில்லை போல தோன்றலாம். ஆனால் உன் உள்ளத்தில் பெரிய மாற்றம் நடக்கிறது. நீ முன்பு இருந்தவளா இப்போ? இல்லை. நீ அதிகமாக சிந்திக்கிறாய். அதிகமாக புரிந்துகொள்கிறாய். யாரை நம்ப வேண்டும் என்று கவனமாக இருக்கிறாய். உன் வலிக்கு பெயர் சொல்ல கற்றுக்கொண்டிருக்கிறாய். இது எல்லாம் வளர்ச்சி. வளர்ச்சி அமைதியாக நடக்கும். சத்தமா தெரியாது. தங்கமே, எப்பவும் இதே மாதிரி தான் இருக்கும் என்று மனசு சொல்லும் போது அது உன்னை பயமுறுத்துகிறது. ஏன்னா மாற்றம் தெரியாதது. தெரியாததுக்கு மனிதன் பயப்படுவான். ஆனா நினைச்சுக்கோ, உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா நல்ல விஷயங்களும் ஒரு நாள் தெரியாததுதான். அவையும் ஒரு நாள் எதிர்பாராத மாற்றம்தான். நீ இப்போ இருக்கிற நிலை நிரந்தரம் அல்ல. எதுவும் நிரந்தரம் இல்லை. சந்தோஷமும் நிரந்தரம் இல்லை. கஷ்டமும் நிரந்தரம் இல்லை. வாழ்க்கை ஓட்டம். அது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். நீ உன் உள்ளத்தை திறந்தால் அந்த மாற்றத்தை விரைவாக காண்பாய். தங்கமே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமென்றால் முதலில் நாமே நம்மை மாற்ற வேண்டும். உன் எல்லைகளை அமை. உன் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள். யாருக்கெல்லாம் உன் ஆற்றலை கொடுக்கிறாய் என்று கவனமாக இரு. உன் சோர்வை யாரும் பார்க்கவில்லை என்றால் கூட நீ பார்க்க வேண்டும். நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீ உன் மனசுக்கு ஓய்வு கொடுத்தால் உன் எண்ணங்கள் தெளிவாகும். தெளிவான எண்ணங்கள் சரியான முடிவுகளை கொடுக்கும். சரியான முடிவுகள் புதிய பாதையை உருவாக்கும். தங்கமே, உன் வாழ்க்கை இப்போ ஒரு வட்டத்தில் சிக்கி இருப்பது போல தோன்றலாம். ஆனா அந்த வட்டத்திலிருந்து வெளியே வர ஒரு சின்ன தைரியம் போதும். ஒரு சின்ன முடிவு போதும். அது பெரிய மாற்றமாக மாறும். நீ உன் மனசை தினமும் கேள், நான் என்ன விரும்புகிறேன் என்று. நீண்ட நாட்களாக அந்த கேள்வியை கேட்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா நீ எல்லாரின் தேவையை முதலில் பார்த்திருக்கிறாய். ஆனா இப்போ உன் தேவையை கேள். உன் கனவை நினை. அது இன்னும் உயிரோடே இருக்கிறது. தங்கமே, நீ இப்போ அனுபவிக்கிற நிலை உன்னை சோதிக்கிறது. ஆனா அது உன்னை முடிவுக்கு கொண்டு போகவில்லை. நீ இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய். அது ஒரு பெரிய வெற்றி. பலர் அந்த நிலையில் உடைந்து போயிருப்பார்கள். நீ உடையவில்லை. ஒரு நாள் திடீரென்று ஒரு வாய்ப்பு வரும். ஒரு மனிதர் உன் வாழ்க்கைக்கு வரலாம். ஒரு சின்ன மாற்றம் உன் நாளை மாற்றலாம். அந்த மாற்றம் வரும்போது நீ தயார் ஆக இருக்க வேண்டும்.
அதற்காக தான் இப்போ இந்த காலம் உன்னை வலுப்படுத்துகிறது. தங்கமே, உன் வாழ்க்கை இதே மாதிரி தான் இருக்கும் என்று நினைப்பது உன் மனசின் பயம். ஆனா உன் ஆன்மா என்ன சொல்கிறது தெரியுமா? இன்னும் நல்லது வரும் என்று. அந்த குரலை கேள். அது மெதுவாக இருந்தாலும் உண்மையானது. நீ முன்னால் பார்த்து நட. பின்பக்கம் பார்த்து பயப்படாதே. கடந்த காலம் ஒரு பாடம். அது உன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முடியாது. நீ இப்போ எடுக்கும் முடிவு தான் முக்கியம். தங்கமே, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம். நீ நேற்று எப்படி இருந்தாய் என்பது முக்கியமில்லை. இன்று எப்படி இருக்கிறாய் என்பது முக்கியம். இன்று நீ நம்பிக்கை வைத்தால் நாளை அது பலன் தரும். உன் வாழ்க்கை ஒரே மாதிரி இல்லை. அது மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீ அதை கவனிக்கவில்லை என்பதுதான். உன் சிந்தனை மாறுகிறது. உன் புரிதல் மாறுகிறது. உன் எல்லைகள் மாறுகிறது. இதுவே மாற்றத்தின் ஆரம்பம். நீ ஒரு நாள் கண்ணாடி முன் நின்று உன்னை பார்த்து சொல்வாய், நான் என்னை கைவிடவில்லை என்று. அந்த நாள் உன் வாழ்க்கை மாறிய நாள். மாற்றம் வெளியில் தொடங்காது. அது உள்ளே தொடங்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கை எப்பவும் இதே மாதிரி இருக்காது. இந்த இருள் ஒரு கட்டம். இந்த சோர்வு ஒரு கட்டம். இந்த கேள்விகள் ஒரு கட்டம். அவை எல்லாம் கடந்து போகும். நீ நம்பிக்கை வை. நீ உன்னை நேசி. நீ உன் மனதை காப்பாற்று. மாற்றம் மெதுவாக வரும். ஆனா அது வரும். உன் நேரம் தள்ளி போகவில்லை. அது நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. நீ ஒளியாக இருக்க பிறந்தவள். இருள் உன்னை நிரந்தரமாக பிடித்து வைக்க முடியாது. உன் வாழ்க்கை மாறும் தங்கமே. அது உன் நம்பிக்கையிலிருந்து தொடங்கும். நீ அந்த நம்பிக்கையை பிடித்து நில். உன் நாளை அழகாக மாற தயாராக காத்திருக்கிறது. தங்கமே, உன் மனசு இப்போ சோர்ந்து கிடக்குது என்று எனக்கு தெரியும். என் வாழ்க்கை எப்பவும் இதே மாதிரியா இருக்கும் என்று நீ கேட்கும் அந்த கேள்வி சாதாரண கேள்வி இல்ல. அது உன் உள்ளங்கண்ணீரின் குரல். ஒவ்வொரு நாளும் அதே போராட்டம், அதே கவலை, அதே எதிர்பார்ப்பு, அதே ஏமாற்றம். இதெல்லாம் திரும்ப திரும்ப நடக்கும்போது வாழ்க்கை ஒரே சுழற்சி போல தோன்றும். ஆனால் கேள் தங்கமே, சுழற்சி என்றால் அது நின்று கொண்டிருக்கும் நிலை அல்ல. அது சுற்றி கொண்டு போகும் நிலை. சுற்றும் பொருள் ஒரே இடத்தில் இருக்காது. அது நகரும். அது முன்னேறும். நீ இப்போ பார்க்கிற காட்சி முழு படம் இல்லை. ஒரு திரைப்படத்தை பாதி நேரத்தில் நிறுத்தி பார்த்து இதுதான் முடிவு என்று சொல்ல முடியுமா? முடியாது தங்கமே. உன் வாழ்க்கையும் அப்படிதான். நீ இப்போ பார்க்கிற இந்த கஷ்டமான அத்தியாயம் தான் கடைசி பக்கம் இல்லை. இன்னும் எழுதப்படாத பல பக்கங்கள் உன்னை காத்திருக்கின்றன. நீ சோர்ந்து நின்றுவிட்டால் தான் அந்த பக்கங்கள் வெறுமையாகி விடும். நீ ஏன் இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறாய் என்று கேட்கிறாய். உன்னால் தவறு நடந்ததா என்று சந்தேகிக்கிறாய். ஆனால் எல்லா துன்பமும் தண்டனை இல்லை தங்கமே. சில துன்பங்கள் தயாரிப்பு. காற்று இல்லாமல் தீ பரவாது. அழுத்தம் இல்லாமல் வைரம் உருவாகாது. அதுபோல சோதனை இல்லாமல் ஆளுமை உருவாகாது. உன் உள்ளம் இப்போ எரிகிறது. ஆனால் அந்த எரிச்சலிலிருந்து தான் உன் ஒளி வெளிவரும். நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறாய். அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சுலபம், என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி என்று எண்ணுகிறாய். ஆனால் ஒவ்வொருவருக்கும் கதை வேறுபட்டது. வெளியே புன்னகை இருக்கும் பலரின் உள்ளே எவ்வளவு காயம் இருக்கிறது என்று உனக்கு தெரியாது. உன் காயம் உனக்கு தெரியும். அதனால்தான் அது பெரியதாக தோன்றுகிறது. ஆனால் அந்த காயமே உன்னை கருணையுள்ளவராக மாற்றுகிறது. பிறர் வலியை உணரக்கூடிய மனசை உனக்கு கொடுக்கிறது. தங்கமே, வாழ்க்கை ஒரே மாதிரி என்றும் இருக்காது. பருவங்கள் மாறும் போல சூழ்நிலைகளும் மாறும். மழை காலம் எவ்வளவு நீண்டாலும் அது முடிவில் வெயில் வராமலா இருக்கும்? இரவு எவ்வளவு கருமையாக இருந்தாலும் விடியல் வராமல் போகுமா? உன் வாழ்க்கையின் விடியல் தாமதமாக இருக்கலாம். ஆனால் அது வராதது இல்லை. தாமதம் என்பது மறுப்பு அல்ல. அது தயாரிப்பு. நீ இன்று அனுபவிக்கும் இழப்புகள் நாளை உன்னை பெரிய இழப்புகளிலிருந்து காப்பாற்றலாம். நீ இன்று சந்திக்கும் துரோகம் நாளை உண்மையான மனிதர்களை அடையாளம் காண கற்றுத் தரலாம்.
நீ இன்று அனுபவிக்கும் தனிமை உன் உள்ளத்தின் வலிமையை உனக்கு அறிமுகம் செய்யலாம். சில நேரம் கடவுள் மனிதர்களை அகற்றுவார், ஏனெனில் அவர்கள் உன் இலக்கிற்கு தடையாக இருக்கிறார்கள். சில நேரம் வாய்ப்புகளை தடுக்கிறார், ஏனெனில் அதைவிட பெரிய வாய்ப்பை தயார் செய்கிறார். உன் வாழ்க்கை இப்போ மெதுவாக நகர்கிறது என்று நினைக்கிறாய், ஆனால் மெதுவாக செல்லும் பயணம் தான் நீண்ட தூரம் செல்லும். வேகமாக எரியும் மெழுகுவர்த்தி சீக்கிரம் கருகிவிடும். மெதுவாக எரியும் தீ நீண்ட நேரம் ஒளி தரும். நீ மெதுவாக வளர்கிறாய் தங்கமே. அது தோல்வி அல்ல, அது ஆழமான வேர்களை உருவாக்கும் செயல்முறை. நீ அடிக்கடி என் பிரார்த்தனை கேட்கப்படவில்லையே என்று எண்ணுகிறாய், ஆனால் உன் ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகவில்லை. உன் ஒவ்வொரு நிசப்தமான வேண்டுதலும் வானத்தில் பதிவு ஆகிறது. பதில் வராதது போல தோன்றலாம், ஆனால் பதில் தயாராகிக் கொண்டிருக்கலாம். சில பதில்கள் உடனே வந்தால் நாம் அதை மதிக்க மாட்டோம். காத்திருந்து கிடைத்த ஆசீர்வாதம் தான் நம்மை மாற்றும். தங்கமே, நீ உன்னை இழக்காதே. சூழ்நிலை உன்னை மாற்ற அனுமதிக்காதே. உலகம் கடினமாக இருந்தால் நீ கருணையாய் இரு. உலகம் சத்தமாக இருந்தால் நீ அமைதியாக இரு. உலகம் துரோகம் செய்தால் நீ உண்மையாக இரு, ஏனெனில் உன் குணம் தான் உன் விதியை தீர்மானிக்கும். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அவர்களின் கர்மா. நீ எப்படி பதிலளிக்கிறாய் என்பது உன் கர்மா. நீ ஒருநாள் பின்னோக்கி பார்த்து, அந்த காலம் தான் என்னை உருவாக்கியது என்று சொல்வாய். இன்று சாபமாக தோன்றுவது நாளை ஆசீர்வாதமாக தெரியும். இன்று மூடிய கதவு நாளை பெரிய பாதைக்கு வழி காட்டும். இன்று உடைந்த கனவு நாளை சரியான கனவுக்கு வழி காட்டும். உன் வாழ்க்கை இதே மாதிரி என்றும் இருக்காது தங்கமே. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இதே மாதிரி இருக்க வேண்டும், அது உன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உன்னை இழுத்து செல்லும் சக்தி. நீ சோர்ந்தாலும் நம்பிக்கை சோரக்கூடாது. நீ அழுதாலும் நம்பிக்கை அழக்கூடாது. நீ தடுமாறினாலும் நம்பிக்கை விழக்கூடாது. நீ ஒரு சாதாரண மனிதர் அல்ல. உன் உள்ளத்தில் இன்னும் வெளிப்படாத பல திறமைகள் இருக்கின்றன. சூழ்நிலை உன்னை தள்ளுகிறது என்றால் அது உன்னை முன்னே தள்ளுகிறது. நீ இன்னும் அறியாத உன் வலிமையை வெளிக்கொணர்கிறது. உன் வாழ்க்கை ஒரு பரிசு. அந்த பரிசை இன்னும் முழுமையாக திறந்து பார்க்கவில்லை. தங்கமே, இந்த நேரம் கடந்து போகும். இந்த வலி குறையும். இந்த குழப்பம் தெளிவாகும். இந்த இருள் ஒளியாகும். நீ மட்டும் பிடித்து நில். ஒரு நாள் உன் கதை மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரும். நான் இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வந்தேன் என்று பெருமையாக சொல்வாய். அதுவரை சுவாசித்து கொண்டு இரு. நம்பிக்கை வைத்து கொண்டு இரு. உன்னை நம்பு. உன் பயணத்தை நம்பு. உன் கடவுளை நம்பு. வாழ்க்கை ஒரே மாதிரி இல்லை, அது மாற்றம்தான். அந்த மாற்றம் உன் பக்கம் வர தயாராகிக் கொண்டிருக்கிறது தங்கமே.